வணக்கம் நண்பர்களே, மீண்டும் ஒரு அருமையான வீடியோ மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மிக்க மகிழ்ச்சி. இந்த ஒரு ஹெட்டிங் எங்களோட வாழ்க்கைக்கு தேவை என்று நான் நினைச்சு செலக்ட் பண்ணியிருக்கிறேன். அதாவது குரோனிக்காக இருக்கிற ஸ்ட்ரெஸ், காலங்காலமாக இருக்கிற ஒரு ஸ்ட்ரெஸ் என்ற விஷயம் எதால் உருவாகுன்ற பற்றி தான் நாங்கள் இந்த வீடியோ மூலம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னுக்கு என்னென்னலாம் எங்களோட மூளையில் மாற்றங்கள் நடக்கிறன்ற பார்ப்போம். எங்களோட மூளை என்ன செய்யும்னு சொன்னால் எமர்ஜென்சி மூட்டில் இருக்கும். அதாவது சேஃப் மூட்டில் இல்லாமல் எமர்ஜென்சி மூட்டில் இருக்கல என்ன நடக்கும், அது எங்களோட மூளையால் ஒரு இரசாயன பொருள் ஒன்று சுரக்கப்படும், அதிர்நிலை என்று சொல்லப்படும். இந்த அதிர்நிலை என்ன செய்யும், கோர்ட்டிசோன் அளவை கூட்டும். உடம்பில் கோர்ட்டிசோன் கூடிச்சுன்னு சொன்னால் என்ன செய்யும், பிளட் ப்ரெஷர் அதிகரிக்கும். அந்த பிளட் ப்ரெஷர் அதிகரிக்கிறது காலங்காலமாக நடந்து அது ஒரு காலத்தில் என்னமாக இருக்கும், குரோனிக் ஸ்ட்ரெஸ் ஆகும். அதால் தான் மற்ற டிசீஸுகள் எல்லாம் உருவாகிறது காரணம். எக்ஸாம்பிள் சொல்ல போனால் ஹார்ட் அட்டாக் வர்றது காரணம், அடுத்தது பக்கவாதம் வர்றது காரணம், அப்படியான நோய்கள் வர்றதுக்கு காரணமான முக்கியமான ஒரு காரணியாக இந்த ஸ்ட்ரெஸ் இருக்கும். அதாவது கண்டினியூஸாக இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸை பற்றி தான் நான் கதைக்கிறேன். இப்போ ஒரு எக்ஸாம் நேரத்தில் வர்ற ஸ்ட்ரெஸ்ஸையோ, அல்லாட்ட ஒரு விஷயம் நடந்த அப்புறம் வர்ற ஸ்ட்ரெஸ்ஸையோ, கஷ்டமான விஷயம் நடந்த அப்புறம் வர்ற ஸ்ட்ரெஸ்ஸையோ நான் இதில் மென்ஷன் பண்ணல. கண்டினியூஸாக இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸை பற்றி தான் நான் கதைக்க போகிறேன். முதலாவதாக நாங்கள் பார்க்க போகிறது என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த அந்த ஃபியர்ன்ற கான்செப்டை பற்றி பார்க்க போகிறோம். அந்த ஃபியர் என்னன்னு சொல்லி சொன்னால், நாங்கள் ஓவராக ரியாக்ட் பண்ணுறோம். அதால் தான் இந்த ஒரு விஷயம் நடக்குது. என்னத்துக்காக ஓவராக ரியாக்ட் பண்ணுறோம்னு சொல்லி சொன்னால், எங்களுக்கு ஒரு மிஸ்டேக் செய்கிறதுக்கு பயம், ரிஜெக்ஷனுக்கு பயம். அதாவது ஒரு சின்ன ஒரு எரர் நடந்தால் கூட ஒரு பெரிய விஷயமாக நாங்கள் யோசிக்கிறது. எங்களோட மூளையை ட்ரீட் பண்ணுறது, நீ எல்லாமே பிள்ளையாக தான் செய்கிற, நான் செய்தாலே பிள்ளை தான், எனக்கு எதுவும் நடக்கிறேன்னு எங்களோட மூளைக்கு திருப்பி சொல்கிற விஷயம் இதால் நடக்குது. அடுத்த ரெண்டாவது விஷயம் என்னென்னு சொல்லி சொன்னால், மூட்டுக்கு நாங்கள் வரவே மாட்டோம். அதாவது எங்களுக்கு ஒரு அமைதியான நிலைமையை எங்களால் உணரவே முடியாது. எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு நல்லது நடந்தால் கூட உங்களுக்கு அந்த ஃபீல் பண்ணிடலாம் நிலைமை இருக்குது. ஏன்னு சொல்லி சொன்னால், குரோனிக்காக நீங்கள் ஒரு எமர்ஜென்சி மூட்டிலே இருக்கிறீங்க. எமர்ஜென்சி மூட்டுன்னா என்ன, உங்களோட மூளை என்ன செய்யும், எனக்கு நான் வெளியில் போகிறேன்னு சொல்லிக்கொண்டே இருக்கும். இப்போ இதில் என்னென்னு சொல்லி சொன்னால், ஒரு மேனேஜர் ஒரு ஆள் இருக்கிறாருன்ட்டு இந்த வச்சுக்கொள்ளுவோம். நாங்கள் ஒரு கதை ஒன்றை உருவாக்குவோம். அந்த கதையில் அருண் என்ற ஒரு கதாபாத்திரத்தை உருவாக்குவோம். அவர் ஒரு சீனியர் ப்ரொஜெக்ட் மேனேஜர்ன்ட்டு வச்சுக்கொள்ளுவோம். அவருக்கு அவர் ஒரு பார்த்தா வெளியில் கூலாக இருக்கிற மாதிரி ஒரு தோற்றமைப்பும், எல்லாரும் பார்த்தா அவர்